சிவாலயங்களில் உற்சாகமாக நடைபெற்ற சிவராத்திரி விழா. காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை கைது செய்த இலங்கை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் முக்கிய சிவாலயங்களில் சிவராத்திரி திருவிழா களை கட்டியது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள பெருவுடையாருக்கு இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி மற்றும் அதிகாலை 4 மணி என்று 4 கால பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவிலில் விடிய விடிய நடைபெற்ற பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் கலை நிகழ்ச்சிகளுடன் சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டது. ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் நடிகை தமன்னா பக்தி பரவசத்துடன் நடனமாடினார். ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இசைக்கலைஞர்கள் பங்கேற்று இன்னிசையை அரங்கேற்றினர். இதனால் அரங்கம் முழுவதும் அதிர்ந்தது. பிரபல ராஜஸ்தானி நாட்டுப்புற பாடகர் ஸ்வரூப் கானின் பாடலுக்கு சத்குரு மற்றும் பக்தர்கள் மெய்மறந்து ஆடினர். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் ஆரத்தி எடுத்தும் தீப்பந்தம் சுற்றியும் வழிபாடு நடத்தியது பரவசப்படுத்தியது. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,76,000 குறைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும், 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் புதிதாக பெயர்களை சேர்க்கவும் கடந்த 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு நீக்கப்பட்ட அவகாசம் கடந்த 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். கோவை சிங்காநல்லூரில் அடகு கடையின் பூட்டை உடைத்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் அப்பகுதியில் கோவை திருச்சி சாலையில் மகாதேவ் என்ற பெயரில் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். சிவராத்திரியையொட்டி கடைக்கு விடுமுறை விட்ட அவர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்தார். இதனிடையே கடையின் பின்புறமுள்ள ஷட்டரை உடைத்து உள்ளே சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் சுமார் 70 சவரன் தங்கம் மற்றும் 20 கிலோ வெள்ளி நகைகளை திருடிச் சென்றுள்ளனர். கொள்ளை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து கடைக்கு சென்ற ரமேஷ்குமார் அதிர்ச்சியடைந்து உடனடியாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் மோப்பனாய் மற்றும் தடயவியல் சோதனை நிபுணர்களுடன் தடயங்களை சேகரித்து விசாரணையில் ஈடுபட்டனர். சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளை சேகரித்து அதன் அடிப்படையில் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்.
எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடிமேடு, கிளிஞ்சல்மேடு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 25 பேர் 2 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்றனர். ராமேஸ்வரம் அருகே அதிகாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 25 மீனவர்களை கைது செய்ததுடன் அவர்களது 2 படகுகளையும் சிறைப்பிடித்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவிருப்பதாக இலங்கை கடற்படை செய்தித் தொடர்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் 25 பேர் ஒரே நாளில் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட செய்தி காரைக்கால் பகுதி மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஆற்றிய உரையே இது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வள்ளலாரின் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என புதிதாக பெயர் சூட்டி பெயர் பலகையினை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த முதலமைச்சர் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தின் முடிவுற்ற கட்டுமான பணிகளையும் திறந்து வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் வள்ளலார் பிறந்தநாளையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா எடுக்கப்படும் என்றார். தலைநகர் சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும் என்பது, அந்த ஆய்வு மையம் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்துக்கு வளாகத்தில் வைக்கப்படும். இதுவரை 8423 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அரியம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அதிமுக யாருக்கும் அடிமை கட்சி கிடையாது என்று கூறினார். அங்க அரியம்பாளையத்தில் முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. இதுதான் திமுகவுடைய அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானமுள்ள கட்சி. வரும் தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருக்குமா என்பதே சந்தேகம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டிய திமுக தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அதே வார்த்தையை பேசும். அதனால மரியாதை காங்கிரஸ் காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை, அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து எம்பி எங்களை வச்சுட்டாங்க விஷயம். நான் திருப்பி எம்பி அடிக்க போறது, நான் விருதுல எம்பி அடிக்க போறது இருக்கு. இதைய பொறுத்தப்பட்ட என் கட்சி முக்கியம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறிய கருத்துக்களே இவை. கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு அளிக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 30% இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாக கூறினார். நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட் போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி. நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். திமுக கூட்டணியில் மதுரை வடக்கு தொகுதியை பெறுவதே தங்களது லட்சியம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். அதிமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் முழு உருவம் பெறவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணி கட்சிகளிடையே முரண்பாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை இப்போது ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு
தகுதியான ஒரு கூட்டணி இன்னும் அமையவில்லை. திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் உள்ளதாகவும் அவருக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். கோவை ஈஷாவில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்தித்தது அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள ஆளும் திமுகவும் ஆண்ட அதிமுகவும் பலம் பொருந்திய கூட்டணியுடன் களமிறங்க தயாராகி வருகின்றன. அந்த வகையில் பெரும்பாலான கட்சிகள் தங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்துவிட்ட நிலையில் தேமுதிக இதுவரை மௌனம் காத்து வருகிறது. இதனிடையே திமுக அதிமுக என்று இரு கட்சிகளுடனும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் கோவை ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திப்பு அரசியல் களத்தில் கவனம் பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் எல் முருகன் உடன் இருந்தார். வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியாகக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதிக்கும் முன்பு கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்பதாக பிரேமலதா கூறியிருந்தார். வாக்காளர் இறுதிப்பட்டியல் வெளியீடு தள்ளி போயிருந்தாலும் தேமுதிக கூட்டணி அறிவிப்பு இந்த வாரத்தில் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மக்களவை சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம். தங்கம் விலை 80,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நாடு முழுவதும் மகா சிவராத்திரி வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன்படி உஜ்ஜயினியில் உள்ள மகா காளேஸ்வரர் ஜோதிர்லிங்க கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் பங்கேற்றார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள லிங்கராஜ் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பக்தர்கள் தங்கள் விரதத்தை முடித்துக் கொண்டனர். சம்பல்பூரில் உள்ள சிவன் கோவிலில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பங்கேற்று வழிபாடு நடத்தினார். இவை தவிர நேபாள் தலைநகர் காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாத் கோவிலில் பக்தர்கள் இரவு முழுவதுமாக பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு வரக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 12ஆம் தேதி நிறைவடைந்தது. இதில் ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தக குறிப்புகள், அமெரிக்க வர்த்தக போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் பிரதமரின் பதிலுரையின்றி நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சதி செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக 118 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்காவிட்டால் அவர்களுக்கு தான் நஷ்டம் என்று கூறிய கிரண் ரிஜிஜு எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமையே இல்லை என்று கூறியுள்ளார். கேரளாவில் முன்பகையில் காவலரை எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகளே இவை. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சங்கமுகம் கடற்கரையில் நடந்த மோதலில் எஸ்எஃப்ஐ தொண்டர்களை காவலர் மிதுன் ராய் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அவர்களுக்கிடையே முன்பகை இருந்து வந்தது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள குடும்பத்துடன் மிதுன் ராய் அங்குள்ள வணிக வளாகத்திற்கு வந்ததை அறிந்து அங்கு எஸ்எஃப்ஐ அமைப்பினர் வந்தனர். அவர்கள் மிதுன் ராய் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக மிதுன் ராய் அளித்த புகாரின்படி வஞ்சியூர் காவல் நிலையத்தில் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் அளித்த புகாரின்படி மிதுன் ராய் மீது பிணையில் வெளியே வர முடியாத வழக்குகளில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். இந்தியாவில் தங்கம் விலை சவரனுக்கு 80,000 ரூபாய் என்ற அளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக பிரபல ஆய்வு நிறுவனமான ப்ளூம்பர்க் கணித்துள்ளது.
கடந்த 6 மாதங்களாக தங்கம் விலை உயர காரணமாக இருந்த சூழல் தற்போது மாறியிருப்பதால் அதிரடியாக விலை குறைய வாய்ப்புள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அமெரிக்காவுடனான மோதல் போக்கால் சர்வதேச வர்த்தகத்தில் மிக குறைந்த அளவிலேயே டாலரை ரஷ்யா பயன்படுத்தி வரும் நிலையில் தற்போது மீண்டும் முழுவீச்சில் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா தயாராகிவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன. அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தினால் அதன் நிலைத்தன்மை அதிகரிக்கும் என்பதால் பிரிக்ஸ் நாடுகள் அதனை பின்தொடர வாய்ப்புள்ளது. டிரம்பின் வரி விதிப்பால் அதிருப்தியடைந்து டாலருக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி குவித்த சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளும் தங்கம் வாங்குவதை குறைக்கும் என கூறப்படுகிறது. கடந்த 6 மாதங்களில் உலக தங்க வர்த்தகத்தில் 50% தங்கத்தை பிரிக்ஸ் நாடுகள் வாங்கிய நிலையில் இந்த நாடுகள் தங்கம் வாங்குவதை குறைத்தால் விலை தானாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சரிவு ஒரே நேரத்தில் நிகழாது எனவும் படிப்படியாக குறைந்து 2027ஆம் ஆண்டு இறுதியில் 1 சவரன் தங்கம் விலை 80,000 ரூபாய் என்ற அளவில் நிலை பெற வாய்ப்புள்ளதாகவும் ப்ளூம்பர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ், பிரேசில், இலங்கை, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 20 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்ட AI உச்சி மாநாட்டை டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். டெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் சர்வதேச AI உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர், 50 நாடுகளின் அமைச்சர்கள், ஐநா பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மேலும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, ஓபன் AI நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஷாம் ஆல்மன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் முகேஷ் அம்பானி, மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவர் பில்கேட்ஸ் உள்ளிட்ட 35க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க பதிவு செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் மாநாட்டில் பல்வேறு நாடுகள், நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளன. T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை பந்தாடிய இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற 27வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இந்திய அணியுடன் பாகிஸ்தான் பலப்பரீட்சை நடத்தியது. டாஸ் வென்ற பாகிஸ்தான் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் களமிறங்கினர். அபிஷேக் சர்மா அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுக்க அதிரடியாக ஆடிய இஷான் கிஷன் 40 பந்துகளில் 77 ரன்கள் குவித்தார். இஷான் கிஷன் போல்டான நிலையில் திலக் வர்மா 25 ரன்களிலும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 32 ரன்களிலும் அவுட் ஆகி வெளியேறினர். ஹர்திக் பாண்டியா டக் அவுட் ஆக சிவம் துபே ஓரளவு அதிரடி காட்டினார். 20 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்தது. 176 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தானுக்கு தொடக்கமே மோசமாக அமைந்தது. தொடக்க வீரர் சாயிப்சாதா ஃபர்ஹான் ஹர்திக் பாண்டியாவிடம் விக்கெட்டை பறிகொடுக்க பும்ரா 2வது ஓவரின் 2வது மற்றும் கடைசி பந்தில் சயிம் ஆயுப், சல்மான் ஆகியோரை பெவிலினுக்கு அனுப்பினார். முன்னணி வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறியதால் அதிலிருந்து மீள முடியாத பாகிஸ்தான் அணி 18 ஓவர்களில் 114 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஹாட்ரிக் வெற்றியை ருசித்த இந்திய அணி சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெற்றது. டாஸ் போடும்போது இரு அணி கேப்டன்களும் இம்முறையும் கைக்குலுக்கிக் கொள்ளாதது குறிப்பிடத்தக்கது. சென்னை மெரினாவில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை ஆர்வத்தோடு பெரிய திரையில் கண்டுகளித்த ரசிகர்கள் இந்திய அணியின் வெற்றியை கொண்டாடினர். இந்தியா பாகிஸ்தான் இனிமே ரைவல்ரி கிடையாது, ஒன்லி இந்தியா மட்டும்தான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா அவங்கள இது பண்ணியாச்சு, பாகிஸ்தான்ல பஞ்சு பஞ்சா ஆக்கியாச்சு. ஒண்ணுமே அவங்களால ஜெயிக்கிறதுக்கு பாசிபிளே கொடுக்கல, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. சூப்பர் 8 வேஸ்ட் ப்ரோ, இப்போ கப்ப இந்தியா கையில கொடுக்குறோம், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம இதே போல நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வெற்றி கொண்டாட்டம் களை கட்டியது.